தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் இரு கட்டங்களாக கட்டண உயர்வு அமல்படுத்தப்படும் நிலையில் 20க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளின் கட்டணம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கிற சுங்கச்சாவடியில் இருக்கிறீங்க? எந்தெந்த வாகனங்களுக்கு எவ்வளவு ரூபாய் சுங்க கட்டணமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது? இது மாதாந்திர வாகனங்களுக்கு மட்டுமா? என்ன நிலவரம்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 28 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணமானது உயர்ந்திருக்கிறது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா மாதாந்திர கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது கார்களுக்கு 3090 ரூபாய் பெறப்பட்டிருந்தது 3100 ரூபாய் என்றும், இலகுரக வாகனங்களுக்கு 4150 ரூபாயிலிருந்து 4165 ரூபாய் அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போன்று அதாவது 10 ரூபாயிலிருந்து 45 ரூபாய் அளவிற்கான மாதாந்திர கட்டணம் மட்டுமே உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கு அருகே இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியிலும் என்று இதே போன்று மாதாந்திர கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதாந்திர கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதால இங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு வந்து வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. நம்மளுடைய ஒரு நிறுவனங்களுக்கும் ஐயா, நீங்க மாதாந்திர கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு, உங்களை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்குது? ஐயா, இது பயங்கரமான ஒரு பாதிப்பு தாங்க ஐயா. இது பாத்தீங்கன்னா நான் வந்து மக்கள்கிட்ட தான் நாங்கள் அந்த காசை வசூல் பண்ணி ஆகணும். எங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ரெக்கவரி வச்சிருக்கிறேன். எனக்கு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 சவாரி இல்லை ஒரு 10 சவாரி தான் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4 டோல்கேட் இருக்குதுங்க ஐயா. ஒன்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரோட்டு பக்கம் வந்து பஞ்சமாதேவி என்ற ஒரு டோல்கேட்டு, உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு, இப்போ பாண்டிச்சேரி ரோட்டில் ஒரு டோல்கேட் ஓப்பன் ஆகுது. இது எல்லாம் எங்களுக்கு ஓடுறதே இந்த 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடுது. அடிக்கடிக்கு இதுமாரி டோல்கேட்டு வேலை உயர்த்து பிரச்சனை. இதுமாரி கிட்டக்கே எங்களுக்கு டோல்கேட் இருக்கிறதுனால எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியலைங்க ஐயா. இதனால எங்களுக்கும் வாக்குவாதம் வருது. ஏன் நீங்கள் இவ்வளோ காசு வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது ஒரு எம்டியில் போகிற ஒரு ரெக்கவரிக்கு தனியாக ஒரு ட்ராக் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. ஏன்னா ஒரு விபத்தில் ஒருத்தன் சிக்கிட்டு இருக்கிறான் போது அவனை நாங்கள் காப்பாற்றணும்னா கொஞ்சம் வேகமாக போகணும். ஆம்புலன்ஸுக்கு அடுத்தபடி நாங்கள் தான் போகிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக ஓப்பன் ஆக மாட்டேது. விக்கிரவாண்டி டோல்கேட்டில் ரொம்ப மீதி டோல்கேட்லாம் கூட கொஞ்சம் வேகமாக ஓப்பன் ஆகுது. விக்கிரவாண்டி டோல்கேட்டில் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகுதுங்க ஐயா. இது வந்து தென் மாவட்டம் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சுங்கச்சாவடியா இருக்குது. இந்த பகுதியில் வந்து பராமரிப்பு பணிகள், அது சாலைகள் பராமரிப்பு சரியா செஞ்சிருக்காங்களா? அதுக்கான கட்டணம் இந்த உயர்த்தப்பட்டது உங்களுக்கு சரியா படுகிறதா? இல்லை, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில லைட்டு வசதிலாம் ஒழுங்கான முறையில் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி டோல்கேட்லேயே ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக சென்சார் ஓப்பன் ஆகாததுனால ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட்டில் வேலை செய்கிற ஊழியரே ஒருத்தர் வந்து அடிபட்டு இறந்துட்டாரு. இது ரொம்ப ஒரு விசேஷ நாள், அதாவது ஒரு பொங்கல் டைம்ல இல்லை அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராபிக் ஆகிற ஒரு டோல்கேட்டாக தான் விக்கிரவாண்டி டோல்கேட் எனக்கு காணப்படுது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அது உடனடியாக அது எல்லா டோல்கேட்லையும் சீக்கிரமாக ஓப்பன் ஆகிற மாதிரி இதை பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலே இது வந்து 2வது இடமோ நம்ம சொல்கிறாங்க டோல்கேட்டு. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிஸ்டே ஓப்பன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுங்க ஐயா. அதாவது சுங்க கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருப்பது வந்து மாதாந்திர கட்டணம் செலுத்தி செல்லக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கு மட்டும் இல்லாமல் வாகன வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. இது மக்கள் கிட்ட வந்து திணிக்கக்கூடிய ஒரு செயல் தான் இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கள தகவலுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி காமராஜ்.